சென்னை பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை அடுத்த மாதம் பயன்பாட்டுக்கு வரவுள்ள நிலையில் இது பயணிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வாகன நெரிசலை தவிர்க்கும் விதமாகவும் பயணங்களை எளிதாக்கும் விதமாகவும் போக்குவரத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னையில் செயல்பாட்டிற்கு வந்தது மெட்ரோ ரயில் திட்டம். சென்னையில் தற்பொழுது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மொத்தமாக 118 கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்படுத்தப்படுகிறது. இதில் முதல் வழித்தடமாக பூந்தமல்லி முதல் போரூர் சந்திப்பு வரையிலான 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் சேவை பணிகள் தற்பொழுது நிறைவடைந்துள்ளன. இந்த வழித்தடத்திற்கான சேவை அடுத்த மாதம் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள போரூர், ஐயப்பந்தாங்கல், குமணஞ்சாவடி, கரையாஞ்சாவடி உள்ள வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் வருவதால் தங்கள் பயணம் இனி எளிமையாகும் என தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். இங்க வந்தா எப்படின்னா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா இது கீழே தான் மோஸ்ட் டிராஃபிக் ஆகும், மேலே மோஸ்ட்டாக டிராஃபிக் ஆன்சர் இருக்காது. ஸோ அதை விட்டால் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். அதே மாதிரி அவங்க ப்ரைஸ் கரெக்டாக ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி வச்சுருந்தா ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இதுதான் முக்கியமான இது. இப்போ தமிழ்நாட்டு வந்திருக்கு. தமிழ்நாடு முன்னேறல, தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக்லாம் குறையும். அது போக பொல்யூஷன்லாம் கட்டுப்படும். பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவையில் 13 ரயில்கள் இயக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சேவையும் இதில் கொண்டுவரப்பட உள்ளது. எனினும் முதல் 6 மாதங்கள் லோகோ பைலட் ரயில் பெட்டியில் இருந்து கண்காணிக்க உள்ளனர். மெட்ரோ சொல்லப்போனால் வளர்ச்சி, நம்மளோட வளர்ச்சி எடுத்து அடுத்தடுத்து இன்னும் அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. அதேபோல இந்த வழித்தட நிலையங்களில் அரை உயர மேடை, திரைக்கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் உயர்த்தப்பட்ட வழித்தடங்களில் இந்த பாதுகாப்பு தடுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன.